ஒரு கிராமத்துல இருக்க ஒரு பொண்ணு மாற்று சாதியை சேர்ந்த ஒரு ஆணை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. இதனால அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீங்க திரும்பவும் உங்களை ஊர்ல வந்து சேர்த்துக்கணும்னு சொன்னாலோ, உங்களை சுயசாதியிலேயே திரும்பவும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய 40 ஆண்கள் தலையை மொட்டையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திச்சிருக்காங்க. இதுக்கு பேரு பரிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய 40 ஆண்களும் மொட்டையடிச்சிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவி பெரும் பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 21ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயுமே இந்த AI காலகட்டத்திலேயுமே சாதி அப்படின்ற பெயரால பல்வேறு அவல சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கு இந்தியால இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல தான் நடந்திருக்கு. ஒடிசா மாநிலத்துல இருக்கக்கூடிய ராயக்கடா அப்படின்ற ஒரு மாவட்டத்துல பைக்கனகுடா அப்படின்ற ஒரு கிராமத்துல தான் இந்த அவல சம்பவமானது நிகழ்ந்திருக்கு. இப்போ இந்த பைக்கனகுடா அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆணை காதலிச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வேற ஒரு ஜாதியா இருந்திருக்காங்க, அந்த பையன் வேற ஒரு ஜாதியா இருந்திருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய திருமணத்துக்கு காதலின் போதே வீட்டில் 2 பேர் வீட்லையுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் அதையும் மீறி இவங்க காதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு திருமணமும் நடந்திருக்கு. இவங்களுடைய திருமணம் வந்து அந்த ஊர் மக்களை பயங்கர ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா மாறியிருக்கு. இதனால இந்த பெண்ணினுடைய குடும்பத்தை அந்த கிராமமே ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கிறதுனா என்ன? யாரோ யார் கூடயும் பேசிக்க மாட்டாங்க, அந்த குடும்பம் மட்டுமே தனியா இருக்கணும், அவங்களுக்கு கடைக்கு போனா கூட ஒரு விஷயம் கூட கொடுக்க மாட்டாங்க. இது போன்ற நிகழ்வுகளை எல்லாமே நம்ம புத்தகத்திலையும் படிச்சிருப்போம். அதே போல நிறைய திரைப்படங்கள்லையுமே நம்ம பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட அப்படிதான் இவங்களுக்கு அங்க கொடூரமானது நேர்ந்திருக்கு. யாருக்குன்னா இந்த காதலிச்சு திருமணம் பண்ண இந்த பெண்ணினுடைய குடும்பத்துக்கு. அதன் பிறகு இல்லை எங்களை ஏத்துக்கோங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க வந்து மன்றாடும் போது அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து உங்க பொண்ணு வந்து தப்பு பண்ணிடுச்சு, இது வந்து நம்மளுடைய குலதெய்வத்துக்கு ஆகவே ஆகாது, அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆடு கோழி இதையெல்லாம் நீங்கள் வந்து பலி கொடுக்கணும் நம்மளுடைய தெய்வத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் எல்லாருமே வந்து அசுத்தம் ஆயிட்டீங்க இது போல் ஒரு பாவம் பண்ணி, அதனால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து அவங்களுடைய தலையை வந்து மொட்டையடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடியெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் திரும்பவும் ஊரில் வந்து ரீஜாயின் ஆக முடியும், இல்லைன்னா நாங்கள் உங்களை ஒதுக்கியே தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டும் நிர்பந்திச்சிருக்காங்க. இவங்களுடைய கட்டாயத்தின் பேர்ல நம்மள கண்டிப்பா ஊர்ல சேர்த்தே ஆகணுமே, எப்படி ஒரு குடும்பம் வந்து தனியாவே ஒரு கிராமத்துல வசிக்க முடியும் அப்படின்ற ஒரு துயரமான ஒரு இக்கட்டான சூழல்ல இவங்க வந்து அதுக்கு ஓகே பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பத்தை சேர்ந்த 40 ஆண்களுடைய முடியை வந்து மொட்டை அடிச்சு அகற்றி இருக்காங்க. இந்த ஒரு கொடூரமான சம்பவம் இந்த ஒரு 21ஆம் நூற்றாண்டிலையுமே அரங்கேறி இருக்கு அப்படின்னு சொன்னா, எல்லாரும் சமம் தான், யாரும் இங்க வேற கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல எல்லாமே நவீனமயம் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நவீன ஒரு உலகத்துல டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. உலக நாடுகள்ல வந்து போர்கள் வந்து மூண்டுட்டு இருக்கு. எவ்வளவோ இப்ப விஷயங்கள் நடக்கும் போது சாதி அப்படின்னு ஒரு பேரை சொல்லி ஒரு குடும்பத்தையே ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிறது அப்படின்றது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த பெண் வந்து காதலிச்சது இதில் என்ன முறையில் தப்பாக இருக்குது? அந்த பொண்ணு ஒரு பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பையனை காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒடிசா மாநிலத்திலேயே கூட இந்த மாதிரி கலப்பு திருமணம் பண்ணுறாங்க. இப்போ சாதி கலப்பு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இதை வந்து ஊக்கப்படுத்துகிற விதமாகவும் அவங்களுக்கு உதவித்தொகையாகவும் இப்போ ரூபாய்கள் எல்லாமே கூட வழங்கப்படுது. சாதியெல்லாம் இப்போ யாருப்பா பார்க்குறா அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் இது போன்ற ஒரு அவல நிலையானது நிலவிக்கிட்டு தான் இருக்குது. இதுவும் வேறு எந்த ஒரு நாடுகள்லையுமே இல்லை. சாதியெல்லாம் யார் பார்க்குறா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்மளுடைய இந்தியாவில் தான் இது போன்ற ஒரு அவல சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறிட்டுருக்கு. எல்லாரும் சமம் தான் அப்படின்னு சொல்கிறோம். டெக்னாலஜி எல்லாம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, எல்லாமே இப்போ ஏஐ மாறிட்டுருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது ஒரு காதல் திருமணம் பண்ணதுனால அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை ஊற விட்டே ஒதுக்கி வைக்கிறது, அந்த பெண்ணினோட குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் 40 பேருக்கு வந்து மொட்டை அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரு காதல் பண்ணதுனால அந்த குடும்பம் வந்து ஒரு பாவம் பண்ண குடும்பமாக மாறிடுச்சா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் அசுத்தமானவர்களாக மாறிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்புல இருந்தும் கண்டனங்கள் எழுந்த வண்ணமே இருக்கு இந்த ஒரு நிகழ்வுக்கு. அதே போல இந்த வீடியோ பரவி இப்போ ஒடிசா மாநிலத்தில் பல்வேறு எதிர்ப்புகளும் வந்து எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல்
இப்போ ஒரு ஒரு குடும்பம் ஒரு ஒரு குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ரிச்சுவல் வந்து இருக்கும். அதே போல தான் எங்களுடைய ரிச்சுவலில் வந்து இது இருக்குது, எங்களுடைய சாதியில் மட்டும்தான் நாங்கள் திருமணம் பண்ணணும், மற்ற சாதியில் வந்து திருமணம் பண்ணால் இது போன்ற பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் தரப்பில் இருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டாலும் இது கண்டிப்பாக கண்டனத்திற்குரியது அப்படின்ற ஒரு தகவலும் வந்து கண்டனங்களும் இப்போ பரவன வண்ணமே தான் இருந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக எதனால் சுயசாதியில் வந்து திருமணம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது. இன்னொன்று, சுயசாதியிலேயே திருமணம் பண்ணால் நம்மளுடைய சொத்து வேற ஒருத்தவங்களுக்கு போகாது, அதன் பிறகு நம்மளுடைய சாதி பெருமை வந்து நம்மளுடையதாக கட்டி காக்கணும், மற்ற சாதியில் சேர்ந்தவங்களை வந்து ஏன் திருமணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பல்வேறு விமர்சனங்களையும் பல்வேறு கருத்துக்களையும் இந்த விஷயத்தை வந்து ஆதரிக்கிறவங்க பண்ணாலும் சரி, ஆனால் இதை வந்து கண்டிக்கிறவங்க கண்டனம் தெரிவிக்கிறவங்க அப்படின்றவங்க இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ பரவுனதுல இருந்து அந்த கிராம மக்கள் ஊர் மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய பரிகாரம் இது, எங்களோட குலதெய்வம் வந்து இதெல்லாம் ஏத்துக்காது, அதனால நாங்க வந்து இந்த விஷயங்களை எல்லாம் அறிவுறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தரப்புல இருந்து வாதங்களை சொல்றாங்க. டௌரிக்காகவும் தன் சாதிய சுயபெருமைக்காகவும் தானே நீங்க வந்து இப்படி எல்லாம் பண்றீங்க, இது வந்து கண்டனத்திற்குரியது தான், மொட்டை அடிக்கிறது ஒருத்தவங்களை வற்புறுத்தி மொட்டை அடிக்கிற ஒரு விஷயம் எல்லாம் மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கண்டனங்கள் இந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து அரங்கேறிட்டு இருக்கு ஒடிசா மாநிலத்துல. இப்ப இந்த வீடியோ வந்து இந்தியா முழுக்க பரவி இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் இந்த சாதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் இந்த மாதிரி மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த நிகழ்வுக்கு வந்து தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ வந்து இப்போ சோஷியல் மீடியால பயங்கரமா பரவன ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இதுக்கு எதிர்ப்பு குரலும் எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நிகழ்வுக்கு அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியினுடைய வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து உடனே போயிட்டு அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காரு. அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணதில் இது எங்களுடைய பரிகாரம், நாங்கள் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், மொட்டை அடிக்கிறது இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அடித்தா அந்த பெண்ணினுடைய குடும்பத்தை சேர்ந்த அந்த ஆண்களே வந்து ஒத்துக்கிறாங்க, நாங்கள் வந்து இதை பெருசாலாம் எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து மனித உரிமை மீறல், இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் அப்படின்ற பேரில் வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசாலேயே வந்து இப்போ போராட்டமானது கிளம்பியிருக்கு.